எப்படியே அந்த பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போயிட்டா போதும். மாமான்னு கூப்பிட்டா போதும். மத்தலக்காரு இப்படி வளவளைன்னு வாழ தட்டாட்டு வளவளைன்னு வாழ தட்டாட்ட தலை தலை தக்காளி பழமாட்டோம் அப்படியே ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி இன்னார வேலையில ஒரு பொட்ட புள்ள வந்திருக்கிறனே என் கூட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட காணமா சுத்தி பாரு. ஆமா ஒரு உறவு சேராத மூஞ்சங்கிறான். உறவு சேராது நல்லா பேசுவான். எப்படி நல்லா பேசுவான். நல்லா பேசுவானா? ஆளி மூஞ்சி மாதிரி பழைய மூஞ்ச வச்சுக்கிட்டு பாரு நல்லா பெருமை எடுத்து சொல்ல மாட்டோம். சரி அண்ணா அப்ப ஆகட்டா ஓட்டு போட்டு பிள்ளையா மூத்திரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் தூக்கிட்டு போலான்னு. ஏடா அது பொட்ட பிள்ளைங்க ஆகி போவாங்க. நீ என்ன ஏடா ஏய் பொட்டு பிள்ளை வச்சு நானே வச்சு போ கொலை முடியும் நானே பேசிக்கிறேன். மாடு கட்ட விட ஈன கட்ட விட ஆதரவு எடுத்தா தேவடி எடுத்தா ஆளு காட்ட புண்டு வாயிலே வளர்த்துறவனே வீதியில் போறவனே ஏண்டா போய் மத்தளக்கார கூத்தி புண்டை நக்கிறவனே எங்கடா அப்படி ஏறிட்டு வர? என்னயா ஒரு அம்டுக வாயும் கொலாயும் ஒரு அம்டுக அடிக்கிற பாரு. ஏமா அப்படியே மாடு கட்டு மது பூத்து போயிடாமா எல்லா பொம்பளைக்கு நானும் பொம்பளை நினைச்சுட்டியா? அப்படின்னு தான் நினைச்சேன். நீ பெண் தானே இல்ல ராசசியா? ராசசி கண்ணு என் கான குயிலே என் திகட்டாத தேன் அமுது பெருகான மண்டை வச்சு இந்த பிள்ளை வர்ணிக்கிறது கூட விட மாட்டேங்கிறான். அவ்வளவு பொறாம இருக்கிறான். నువ్వు కావాలా ఇదే అరడే మొదటి కొట్టమన్నాడా నువ్వు కావాలయ్యా నువ్వు కావాలయ్యా என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கிற? இந்த பாட்டு பிடிக்கலையா? என்ன பாட்டு? இந்த பாட்டு பிடிக்கல பிடிக்கலையா? தலையா பூ முடிஞ்சு தடம்பாத்து நடந்து வளையல போல வந்த கண்ணம்மா வதலுக்கு வந்து நின்னது என்னம்மா தயாரி சீதலுமோ தம்பிமார் பெரும் பொழுதோ மாமியா கூதி இருந்தா போதுமாடா. ஐயோ ஏன்னா பொம்பளைங்க வச்ச வலிக்கிறதா இல்ல ஓ இருவாரு. ஏன்னா பொம்பளைங்க அடிச்ச வலிக்கிறதுல தானே அப்படின்னா நீ வீட்டுல அடி வாங்குற. இந்த பாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். நல்ல வேற பாட்டா நல்லதா ஒரு பாட்டு எடுத்துட்டு பாக்கலாம். அப்படியா? ஆமா. அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். அடி ரவா தண்ணி போட்டு ஏதோ பாடுறேன். அடி ஆத்தே ஆத்தே என் ஆடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்ட மல்லாக்க என் செல் நம்பர் பார்த்தே நீ சுத்தா பண்ணும் போதே உன்னை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லாத்தான். அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன். அடி ராவா தண்ணி போட்டு ஏதோ பாடுறேன். அடி ஆத்தே ஆத்தே ஆடி மாச காத்தே இவ புண்டிய கொஞ்சம் ஆத்தே. நீதான் வந்து ஏசியா போட்டு போக அம்மா இன்னும் போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு வச்சு எல்லாம் போயிட்டு வாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. மாப்பிள்ளைய கூத்து பாப்பா. நீ தான் போனா போகட்டும்னு சொன்ன. பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக கூடிய அருமைக்குரிய தாய் தந்தைமார்களும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் அழகு திரு பொன்னாடு இந்த நாட்டிலே வேடமிட்டு வெளிவந்துள்ளனே. அதுக்கு முன்பதாக வைத்துள்ள நாடகம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் அருமையான நாடகம். என்னடி நாடகம்? செம்பருத்தி. அது இப்ப நைட் ஆடுறியா? ஏண்டா நாடகத்துல மகாபாரதம் பாத்துருக்கிறேன், கந்த புராணம் பாத்துருக்கிறேன். என்னடா செம்பருத்தி? இதுவும் நாடகம் தான்மா. என்ன நாடகம்?
செம்பருத்தி நாடகம் எதுல வருது? ஜீ தமிழ்ல வருது. என்னடா இல்ல ஜீ தமிழ் ஜீ தமிழ்ல என்ன வருது? செம்பருத்தி நாடகம். செம்பருத்தில யார் யார் என்னன்னாரு? ஓ செம்பருத்தி நாடகத்துல யார் யார் இப்ப வந்துக்கிறாங்கன்னு கேக்குற. நீ தான் பார்வதி, நான் தான் ஆதி. வாய் அவ்வளவு அப்படியே வவ்வால கூதியாட்டு வச்சு நீ வேற ஆடி போட்டு. யா என் வாய் அப்படியே இருக்குது. சரி அம்மா, இன்று வைத்துள்ள நாடகம் வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு, இல்லை என்றால் முனியப்பன் சண்டை. அடியே சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு அப்படி நோங்கிட்டு வாங்க போட. என்னடா அப்படி? வனபத்திரகாளி அம்மன் பிறப்பு இல்லை என்றால் முனியப்பன் சண்டை. இந்த நாடகத்திலே நான் யார், எமது பெயர் யார், உன்னுடைய பெயர் என்ன? என்னடா அம்மா ஓ தாயே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்றது? அம்மா அம்மா வாழை பருவமுள்ள சோலை குயில போல 1000 சாதிமார்கள் எனக்கு ஆலங்கள் ஏந்தி வர என்னுடைய பெயரோ உங்களுடைய பெயரோ கல்விக்கெல்லாம் தளபதி. ஓ கல்விக்கெல்லாம் தளபதி. என்னுடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. ஓ உன்னுடைய பேர் தான் சரஸ்வதி. ஓய் சரஸ்வதி. ஓ கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி. ஆமா. டேய் கண்ணு கம்முனு தான் இருக்குடா டேய். அப்பா பிறந்திட்டாலும் உன்னை போல் மற்றவர்களை போல் நான் கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரிகிரமாகி 10 திங்கள் ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக நான் பிறந்தனா. எப்படிமா பிறந்த? என்னுடைய பிறப்பின் ரகசியங்கள் என்ன? என்னமா உன்னுடைய ரகசியம்? நான் எப்படி பிறந்தவள் தெரியும்? எப்படி பிறந்தவள்? அம்மா
உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறேன். என்னது? அந்த விடுகதைக்கு கரெக்டா பதில் சொல்லணும். எப்படி? ஓ எப்படின்னு கேக்குறேன். யார் சொன்னாலும் சரி, இங்க இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு நான் காசு 20 ரூபா தரேன். நான் சேர்த்து கொடுத்தா இருக்குது என்கிட்ட என்ன இருக்குது அது தக்கன மாதிரி தான் நான் கொடுக்க முடியும். சரி சரி, நான் போடுற விடுகதை யாரு ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான். சரியா? நான் போடுற மாதிரிப்பா நல்லா ஒரே டைம் தான் சொல்லுவோம், கேட்டுக்காங்க. செத்தவன் சந்திக்க போறான் கருவாடு, அது என்ன? ஓய் தாயாளுக்கு பிறந்த தேவடியா ஓடுத. ஏன்னா நீங்க விடுகாதைன்னு சொல்லிவிட்டு எப்படி சொல்லுவாங்க? நானே சொல்லிவிட்டா. 100 ஓ கேள்வி நானே கேட்டு பதில நானே சொல்லிவிட்டா. இதுதான் இப்படி போச்சு. இப்ப போடுற விடுகதைக்கு அல்ல இப்ப மண்டியை பிச்சுக்கிறாங்க பாரு. நீங்க சொல்லு பாக்கலாம். ஊழமூக்கா சந்தைக்கு போறான் நொங்கு, அது என்ன? எப்படி யாருக்குமே தெரியல பத்தியா? அவன் பாரு சொல்றான். ஏடா ஏடா சொல்றாங்கடா, நீ சொல்ற. பத்தியா யாருக்குமே தெரியல. என்னது? நான் போட்ட விடுகதைக்கு யாருக்குமே நுங்குன்னு சொல்லிவிட்டாங்களே. யாரு? அதுக்கு முன்னாடி யாரு சொல்லி? ஓய் அதையும் நானே சொல்லிட்டேனா? நல்லதா ஒரு விடுகதை போட்டு கண்டுபிடிக்கட்டும். சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்காவது நீ பதில் சொல்றியா பாக்குறேன். அதாவது ஒரு தராசு இருக்குது இல்லையா? ஒரு தராசுல வந்து 1 கிலோ கல்லு வைக்கிறோம். இன்னொரு கல்லு தராசுல 1 கிலோ பஞ்சு வைக்கிறோம். எது இழுக்கும்? எது இழுக்கும் சொல்லுங்க. மண்ட கூதியா நீ? இந்த தராசுல கல்லு வச்சுக்கிறேன், அதனால பஞ்சு வச்சுக்கிறேன். பஞ்சு வெயிட்டா இருக்குமா கல்லு வெயிட்டா இருக்குமா? நான் தான் முதல்ல சொல்லிவிட்டேன். இந்தாட 1 கிலோ கல்லு, இந்தாட 1 கிலோ பஞ்சு சமமா தான் நிக்கும். மண்ட கூதியாட்டம் சொல்லிட்டு இருக்கிறேன். மாத்தி மாத்தி பேசுறேன். நான் கரெக்டா தான் சொன்னேன். இந்தாண்ட 1 கிலோ கல்லு, இந்தாண்ட 1 கிலோ பஞ்சு. எது வெயிட்டா இருக்குன்னு கேட்டேன். கல்லு தான் இழுத்துட்டு போகணும். இந்தாண்ட 1 கிலோ பஞ்சு இருக்குது, ரெண்டும் சமமா தான் நிக்கும். வேற கதை. சரி வேற இன்னொன்னு கேக்குறேன், கரெக்டா சொல்லணும். அதாவது வயசு பிள்ளைய புடிச்சு அழுத்தினா கப்புன்னு இருப்பா, அதே கிளைய புடிச்சு அழுத்தினா கத்துவா. என்னது? சொல்லுங்க. ஓ வதிர கேட்டதுக்கு பதில் தெரியுமா? அதாவது வயசு பிள்ளைய புடிச்சு அழுத்தினா கம்முன்னு இருப்பா, கிளைய புடிச்சு அழுத்தினா கத்துவா. என்னது? ஓய் என்னது? அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. என்னதுடா அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன். உனக்கே தெரியாது. எனக்கு தெரியாம நான் கதை போடுவேனா? சொல்லு பாக்கலாம். அதாவது இந்த அவரை பிஞ்சு இருக்குதுல்ல, அது பிஞ்சா இருக்கும்போது பிடிச்சா அது கம்முன்னு தான் இருக்கும், கத்தாது. அதே அந்த அவரைக்காய் நல்லா காஞ்சி போச்சுன்னு வச்சுக்க, விளைஞ்சு காஞ்சி போச்சுன்னா பிடிச்சி இப்படி நுணுக்கணும்னா கரம்பரை நுணுக்குதுல்ல, சத்தம் படுதுல, அதுதான் அதுக்கு விளக்கம். சரி வா, உனக்கு நாளைக்கு பரிசு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அம்மா அப்படி இருந்தாலும் தேவாதி தேவர் எல்லாம் மும்மூர்த்தி தேவர் எல்லாம் தேவ அமிர்தம் கடைந்தார். எப்படி அமிர்தத்தை கடைறாங்க? எப்படி? மந்திரிகளி மலை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு இழுக்கையாக பயன்படுத்தி அசுராதி கூட்டங்கள் தலைபுறமும் தேவாதி கூட்டங்கள் வாழ்புறமும் நின்று தேவ அமிர்தம் கடைந்தார். அப்படி அமிர்தத்தை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக முதலாக என்ன பிறந்திருக்கும்? என்ன பிறந்தது? தெரியாதா? தெரியலம்மா, உனக்கு தான் தெரியும். அந்த அமிர்தத்தின் வழியாக முதலாக மூதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறார். ஓ, மூதேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணே முதல்ல பிறக்கிறார். டே கம்மனு தான் இருக்கிறோம். ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறார். ஓ, ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறக்கிறாள். 66,000 கன்னிமார்கள், பட்டத்தி வெள்ளை யானை, நம்மை ஊர்வசி ரதிரதி தேவி திலோத்தமை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்கள். ஓ, 7 நாட்டிய பெண்கள். அது மட்டுமல்லாம இந்த கலைவாணி சரஸ்வதியும் நான் அமிர்தத்தின் வழியாக பிறந்தேன். ஓ, அமிர்தத்தின் வழியாக கலைவாணி நீங்களும் பிறந்திருக்கிறீங்க. சரி, அப்படி பிறந்திருந்தாலும் அம்மா நான் யாரை மாலையிட்டேன்? நீ யார மாலையிட்ட? நீ யார வேலை விட்ட? சொல்லு.
டேய் அவனை ஏன்டா எழுப்புற பாட்டு கம்மனா தூங்கிட்டு இருக்கான் நீ வீட்டுக்கு போறவனா தான் போ யா உனக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல கூப்பிடுறான்னா நீ போய் மாலை இட்டாய் என் மன்னவர் யார் மன்னவர் யாரு அடியே அம்மா சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவ மாமன்னனையே நான் மாலையிட்டேன் ஓ சதுர்முக படைத்த பிரம்மதேவனை மாலை இட்டாய் ஆமா சரிம்மா அப்படி மாலையிட்டு மாலையிட்டு எனக்கென்று எத்தனை குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் அடியே தக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகளுக்கு நான் தாயானே தக்கன் தரணி நாரதர் அப்படி இப்படி 3 குழந்தைகளுக்கு நீ தாய் சரிம்மா அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன உன்னுடைய கணவர் பிரம்மதேவன் ஏதோ காரணமாக அழைத்து இருக்கிறார் அப்படியா வா போலாம் புறப்படு போலாம்